குரூப் பி பணியிடங்களில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு மீண்டும் இடஒதுக்கீடு என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பிற்கு ஓபிசி 11%, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு எம்பிசி 18%, பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லிம் பிசிஎம் 2%, மிக மிக பிற்படுத்தப்பட்ட வகுப்பு இபிசி 2%, பிற்படுத்தப்பட்ட பிடி வகுப்பினருக்கும் 0.5% என மொத்தம் 33.5 இடஒதுக்கீடு கடந்த சட்டப்பேரவையில் செய்யப்பட்டது. இந்த இடஒதுக்கீட்டை மத்திய அரசு அனுமதி மறுத்தது. அதன் பிறகு புதுச்சேரி அரசு ரத்து செய்து அதற்கான அரசாணையும் வெளியிட்டது. இதற்கு பல்வேறு எதிர்க்கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்போது இன்றைய சட்டமன்ற கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி மீண்டும் உள் இடஒதுக்கீடு அளித்து அறிவிப்பை வெளியிட்டார். அப்போது அவர் புதுச்சேரி அரசு துறைகளில் குரூப் பி அரசு சான்றிதழ் பதிவு பெறாத பதிவுகளில் எம்பிசி, இபிசி, பிசிஎம் மற்றும் பிடி வகுப்பினருக்கு உள் ஒதுக்கீட்டு வழங்கி கடந்த ஆண்டு அரசாணை வெளியிடப்பட்டது. குரூப் பி பணியிடங்களில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு அளக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பிற்கு ஓபிசி 11%, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு எம்பிசி 18%, பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லிம் பிசிஎம் 2%, மிக மிக பிற்படுத்தப்பட்ட வகுப்பு இபிசி 2%, பிற்படுத்தப்பட்ட பிடி வகுப்பினருக்கு 0.5% என மொத்தம் 33% இடஒதுக்கீடு அளிக்கப்படும் என அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது.